வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஆசை இல்லாமல் இருக்க முடியாது, ஆசைகளை ஒழிக்கவும் கூடாது, ஆசைகளை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு வளம் பெறும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எச்சையிலும் மூடமெனும் எண்ணத்தாலும் என்பதின்ப காரணமும் அதுவாகும் இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வடிவில்லை. நச்சுவிட இச்சைகளை விடுவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை கண்டேன் என்று சாமிஜி நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதில் மூவாசி அதிகொண்டே பயன்கொள்வாய். மண்ணாசை அதிகமானால் கொலைவிலும், பெண்ணாசை அதிகமானால் பாவமிடுதலும், பொன் பொருளாசை அதிகமானால் களவு நிகழும் என்று சாமிஜி சொல்றாங்க. நம்ம உடல் தேவை, அதே போல புலனியக்க தேவை, அறிவியக்க தேவை. நம்முடைய தேவைகளை வட்டி வரக்கூடிய அத்தனை ஆசைகளையும் அளவு முறையோடு நாம் தேவைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும். அந்த பூமியில ஆசையை நாம முறைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசை சீரமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பமின்றி மகிழ்ச்சியாக நம்ம வாழலாம் என்று சாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல் விளக்கங்களும் பயிற்சிகளும் கொடுத்திருக்காங்க. சில உதாரணங்களுக்கு அப்புறம் பார்ப்பாங்க. ஒரு மகான் கிட்ட ஒருத்தர் போறாரு, சாமி நான் ஞானம் பெறணும் என்று கேட்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, இந்த மகான் குருமகான் சொல்றாரு, ஒரு பேப்பர் பேனாவை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை இது எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கொடுத்த பேப்பர் ஃபுல்லா 1 2 3 போட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறமும் ஒரு பேப்பர் கேட்டு அதையும் எழுதி முடிச்சு எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கிறார். அப்போ அந்த மகான் சொல்றாரு, நீங்க ஞானம் பெறுவதற்கும் நீங்க இந்த ஆசைகள் இவ்வளவு ஆசைகளை நீங்க வைத்து கொண்டு இருப்பதற்கும் ஞானம் பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த ஆசைகள் தான் என்று சொல்றாங்க. நாம நம்முடைய தேவைகளை ஒட்டி நாம் நிறைவேற்றி வாடும்போது நாம நம்முடைய அந்த ஞான நிலைக்கான எல்லா நிலைகள்லையும் நாம உயர்ந்து கொண்டே இருப்போம். இவ்வளவு துன்பமும் இருக்காது. இன்னொரு உதாரணம், ஒரு சிற்பி ஒரு சிலைய செதுக்கிக் கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு தேவதை சாவ விமோச்சனம் பெற்று அது உள்ள இருக்கு. அந்த சிற்பி அந்த சிலைய செதுக்கும் போது சாப விமோச்சனம் பெற்று அந்த தேவதை வெளியே வருது. அந்த தேவதை அந்த சிற்பிக்கு ஒரு வரம் கொடுக்குது. 1 மணி நேரம் நீங்க என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையில அப்படியே நீங்க வாழ முடியும். இந்த 1 மணி நேரம் நீங்க என்னவா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க மாறுவீங்க என்று சொல்லி மறைஞ்சிருது. சிற்பி சிலை அந்த வடித்து கொண்டே இருக்க, வெயில் நல்லா கொளுத்துது. அப்போ நம்ம சூரியனா மாறணும் என்ற ஒரு எண்ணத்துல சூரியனா மாறலாம். அந்த சூரியனா இருக்கும்போது மேகங்கள் எல்லாம் மழை மேகங்கள் மறைக்குது. மேகமா மாறணும்னு சொல்லி அந்த சிற்பி நினைக்கிற மேகமா மாறிடுறார். அடுத்ததாக அந்த மேகம் அப்படியே மழையாக பொழியுது. அப்ப அந்த மேகங்கள் எல்லாம் கலைஞ்சிருது. அந்த மழை தமிழ வேகமா எல்லா பொருட்களையும் அடித்து கொண்டு போகுது. அப்போ மேகத்தை விட மழை சிறப்பு என்ற அளவுல மழையா மாறணும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த மழையை அடிச்சுட்டு போற எல்லா பொருட்களும் அடிச்சுட்டு போகுது. ஒரு பாறை மட்டும் அப்படியே இருக்கு, பாறையா மாறணும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பாறையில் ஒரு சிற்பி வடிக்கிறான். அப்ப அதை பார்த்த உடனே சிற்பியாவே மாறணும் என்று அவர் நினைக்கிறார். அந்த 1 மணி நேரத்துல மறுபடியும் சிற்பியாக மாறிவிடுகிறார். இதுதான் வாழ்க்கை.
நாம நம்ம மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஆசி சீரமைத்தல் விளக்கங்களை நல்லா உள்வாங்கி ஆசி சீரமைத்தல் பயிற்சி செய்து கொண்டு வாழும்போது நம்ம பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற அந்த 6 குணங்களை நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பாக மாற்றிக்கொண்டு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க